இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கணினிய தவிர்த்து பொதுவான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஒரு புத்தகத்த பத்தி. இந்த புத்தகம் இந்தியாவில் உள்ள ஒரு ஒரு குடிமக்களுக்கும் தேவையான புத்தகம். அவ்வளோ முக்கியமான புத்தகமா அப்படின்னா, கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு புத்தகம். இத இந்திய அரசியலமைப்பு சாசனம் அப்படி இல்லன்னா, இந்திய அரசியல் சாசனம் அப்படின்னு தமிழ்லயும், ஆங்கிலத்தில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இத பள்ளி பருவத்தில நம்ப கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் வரும். அதில சமூக அறிவியல்ல படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அப்ப நம்ம படிக்கும்போது, ஏதோ படிச்சோம், பேப்பர்ல எழுதுனோம், மதிப்பெண் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு புத்தகம். அப்படி இதில முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நாம நம்ம நாட்ல பிறக்கிறோம், வளர்றோம். ஸோ வாழ்ந்துட்டுருக்கோம், படிக்கிறோம். ஏதோ ஒரு மொழியில பேசுறோம். ஏதோ ஒரு சமயத்த நம்ம பார்த்தீங்கன்னா பின்பற்றுறோம். வாழ்றோம். இது எல்லா நாட்டுக்கும், எல்லா ஊருக்கும் ஒரே மாரி இருக்குமா? அப்படின்னு கேட்டா, அதுதான் இல்ல. ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உரிமைகள் என்ன? நமக்கான கடமைகள் என்ன? அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது தான் இந்த புத்தகம். ஒரு ஒரு நாட்டுக்கும் இந்த மாதிரி சாசனங்கள் தனித்தனியே உண்டு. இதில குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கான அரசியலமைப்பு சாசனம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னே எல்லாரும் சொல்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி எத பத்தியெல்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் எல்லைகள் எதெல்லாம் இந்தியா? அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் இந்தியர்கள்? இந்தியாக்குள்ள வரவங்க, போறவங்க எல்லாமே இந்தியர்களா? இல்ல இந்தியாவுல பொறந்தவங்க இந்தியர்களா? இல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் பொறந்திருந்தாலே அவங்க இந்தியர்களா? எவ்வளோ நாள் அவங்க இந்தியாவில் வாழ்ந்தால், வளர்ந்தால் அவங்க இந்தியர்கள்? இந்த மாதிரி நெறைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த இடத்துல பதில் சொல்றாங்க. யார் இந்திய குடிமகன்? அவங்களுக்கான குடி உரிமை என்ன? இங்க குடியிருக்கிறதுக்கான உரிமை என்ன? அப்படின்றத பத்தி இங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சம உரிமை. எந்தெந்த இடத்துல சம உரிமை? அப்புறம் சுதந்திரமா இருக்கக்கூடிய உரிமை. சுதந்திரமா சிந்திக்கிறது. சுதந்திரமா எடுத்து ஒரு விஷயத்த சொல்றது. ஒரு அமைதியா ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம இந்தியாவுல எங்கெல்லாம் போலாம், வரலாம். எங்கெல்லாம் வசிக்கலாம், எங்கெல்லாம் வாழலாம். எந்த மாநிலத்தில உள்ளவங்க எந்த மாநிலத்துக்கு போலாம், வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு அடுத்ததா ஒரு ஒரு மனுஷனுக்கும் கண்டிப்பா தேவைப்படுறது ஒரு தொழில். அது சுயதொழிலா இருக்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட போயிட்டு வேலை செய்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாரி தொழில் சார்ந்தது. எந்த வயசுலேருந்து தொழில செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழிபாடு. எந்தெந்த சமயங்கள யார் யார் பின்பற்றலாம். அந்த சமயத்திற்கான சுதந்திரம் என்னென்ன? அப்புறம் கல்விக்கான உரிமை. ஸோ கல்விய பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாருக்கு எப்படி எப்படியான கல்விகள். அதுக்கப்புறம் சொத்துரிமை,
ஒருத்தர் சொத்து வந்து வச்சிருக்கலாமா, வச்சிருக்கக்கூடாதா, அது அரசாங்கத்துக்கு தேவை அப்படின்னா, அதை வந்து அரசாங்கம் வந்து எப்படி எடுத்துக்கணும், அது எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கா, இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவம். அப்புறம் ஒரு இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமை. அரசியலமைப்பு சாசனத்தை வந்து மதித்து நடக்கிறது. நாட்டை காக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது. அப்புறம் இந்த அரசியலமைப்பு சாசனத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரியும், அந்த எல்லாருக்குமான சம உரிமை, எல்லாருமே சமம்னா இன்று இறக்கும் தருவாயில் வயது முதிர்ந்த ஒருத்தருக்கும் இந்த நொடி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் சம உரிமை. அது எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சாதாரணமான இருந்தாலும், ஒரு சாதாரணமான மக்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி உரிமைகள் அப்படின்னு தான் வந்து இந்த அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாமே வந்து எடுத்த உடனே முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசுனா என்ன, குடியரசுத் தலைவர், தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவைகள், அப்புறம் நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம், அப்புறம் மாநில அரசு, நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களின் பற்றின சம்பளங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சாசனம் சொல்லும். அப்புறம் மொழி, ஆட்சி மொழி, அப்புறம் என்னென்ன மொழிகளில் வந்து எல்லோரும் பேசணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கான தினம் நாம் காலை கண் விழிக்கும் முதல் இரவு தூங்கும் வரை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நமக்கான உரிமை, கடமை, சுதந்திரம், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு சாசனம். இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சட்டங்கள் எல்லாமே வரும். இப்போது நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவிடுறதுக்காக பேசிகிட்ருக்கோம். இந்த பேச்சு உரிமையை எப்படி கொடுக்குது அரசியலமைப்பு சாசனம், எந்த சட்டத்தின்படி, எந்த கோட்பாட்டின்படி, சட்டம்னு சொல்லக்கூடாது, இதை கோட்பாடுன்னு சொல்லணும், சரிங்களா? எந்த கோட்பாட்டின்படி இது வந்து கொடுக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் கூட இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்திய குடிமகன் அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதனுடைய கோட்பாடு 5A, அதாவது 5வது பிரிவின் கீழ் முதல் இது கீழே, இந்தியா மண்ணில் பிறந்த ஒருவரும் இந்திய குடிமக்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து கோட்பாடு 19 அது வந்து பார்த்திங்கன்னா அதன் கீழே வந்து இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து சுதந்திரமாக சிந்திக்கவும், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் அந்த பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதே மாதிரி கோட்பாடு 21, அந்த 21 கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சட்டப்படி உருவாக்கப்பட்டுள்ள விசாரணை முறைப்படியின்றி வேறெந்த விதமாகவும் ஒரு நபரின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உரிமையையும் அதை உயிரையும் பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இதில் நான் வந்து வாசித்த புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது தமிழில் தான் வாசித்தேன். இது ஆங்கிலத்தில் இணையதளத்திலே இருக்குது. தமிழில் வந்து நான் வாசித்த புத்தகம் பாலாஜி பப்ளிகேஷன்ஸ். அதனுடைய முகவரி வேணால் உங்களுக்கு வந்து தரேன். நீங்கள் வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம், சரிங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.
நான் அவங்களுடைய புத்தகத்தை தான் படித்தேன். எனக்கு புரியுது. சரிங்களா? சரி. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.